ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் மனசுல ஓடுற கேள்வி என்னன்னா, இப்ப விராட் கோலிக்கு என்ன ஆகும்? நேத்து தான் ஒரு நியூஸ் வந்துச்சு. செலக்டர்ஸ் ரோஹித் சர்மா டெஸ்ட் கேப்டன்சில இருந்து தூக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு. அப்புறம் மீட்டிங்லயும் அவரை டீம்ல இருந்து எடுக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரோஹித் அவரே முடிவு பண்ணாரு, சரி நம்மள ட்ராப் பண்றதுக்கு பதிலா நாமளே ரிட்டையர்ட் ஆகிடுறது நல்லதுன்னு. அதனால டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிறதா அறிவிச்சு தன்னோட மானத்துல கொஞ்சம் பழி விழாம காப்பாத்திக்கிட்டாரு. ஆனா விராட் கோலி நிலைமை என்ன? செலக்டர்ஸ் ரோஹித் சர்மா கிட்டே இவ்ளோ ஹார்ஷா நடந்துகிட்டாங்கன்னா விராட் கோலி கிட்டயும் நடக்கலாமே. ஏன்னா டெஸ்ட்ல விராட் கோலியோட ஃபார்மும் ரோஹித் மாதிரி தான் கிடக்கு. விராட் கோலி இருந்தும் டீம் இந்தியா தோத்துருக்கு. எங்க விராட் கோலி ஜெயிச்சு கொடுத்தாரு? நியூசிலாந்து சீரீஸ் எடுத்துக்குங்க, நம்ம வீட்லயே தோத்தோம். அப்புறம் ஆஸ்திரேலியா போய் அங்கேயும் தோத்து WTCக்கு கூட குவாலிஃபை ஆகல. எங்க விராட் கோலி ஜெயிச்சு கொடுத்தாரு? விராட்டோட ஃபார்மும் ரொம்ப மோசமா இருக்கு. கேள்வி அவர் மேலையும் எழும். ஆனா இப்ப வர்ற நியூஸ் விராட் ஃபேன்ஸுக்கு ஒரு செம நியூஸ். கம்மிபட்சம் இப்போதைக்கு ஒரு நிம்மதி. என்னன்னா செலக்டர்ஸ் விராட் கோலிக்கு இன்னொரு சீரீஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்கிறது தான் அந்த நியூஸ். அதாவது விராட் கோலி டீம் இந்தியாவோட இங்கிலாந்துக்கு கிளம்பிட்டாரு 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்க்கு. அதுக்கப்புறம் விராட்டோட ஃபியூச்சர் என்னன்றது அங்க அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரோ அதை பொறுத்து தான் இருக்கு. அங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சுமாராவோ இல்லனா அதை விட கொஞ்சம் நல்லாவோ இருந்துச்சுன்னா விராட் கோலி டீம்ல நிலைச்சு நிப்பாரு. ஆனா அவரோட ஃபார்ம் ரோஹித் சர்மா மாதிரி இருந்துச்சுன்னா நியூசிலாந்துக்கு எதிரா 15 ஆவரேஜ், ஆஸ்திரேலியால 5 இன்னிங்ஸ்ல 6 ஆவரேஜ், இவ்வளவு கேவலமா பேட் பண்ணாருன்னா அப்புறம் விராட் கோலிக்கும் டாடா பை பை தான். செலக்டர்ஸ் இப்போ ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்க கடுமையான முடிவுகள் எடுக்கணும். டீம் இந்தியா எதிர்காலத்தை பார்க்கணும், டெஸ்ட் ஃபியூச்சர் பார்க்கணும். விராட்டும் ரோஹித்தும் ஒன் டேல பிளேயரா, ரோஹித் கேப்டனா, விராட் பேட்டரா ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஒன் டேல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா டெஸ்ட்ல இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து இறங்கிட்டே போகுது. இதுக்கு காரணம் இந்த பிளேயர்களோட ஃபார்ம் தான். இந்த காரணத்தினால தான் சொல்றாங்க விராட் கோலி மேலையும் கடுமையான முடிவு எடுக்க செலக்டர்ஸ் பின்வாங்க மாட்டாங்கன்னு. விராட்டோட ஃபார்ம் சரியில்லைனா, பெர்ஃபார்மன்ஸ் வரலனா விராட் கோலிக்கும் டாடா பை பை பண்ணிடுவாங்க. விராட் மாதிரி ஒரு பெரிய பிளேயர் டெஸ்ட் டீம்ல இருந்து தூக்கிட்டா அது அவருக்கு ஒரு பெரிய வெக்கக்கேடு, அவமானமா இருக்கும். அதனால என்ன நடக்கலம்னா செலக்டர்ஸ் அவரை நேரடியா ட்ராப் பண்ணாம, பாருங்க நீங்களே ரிட்டையர்ட் ஆகிடுங்கன்னு சொல்லிடலாம். இல்லனா அடுத்த சீரீஸ்ல நாங்க உங்களை ஆட வைக்கல, டிராப் பண்ணிட்டோம்னு சொல்லிடலாம். 2 விஷயம் இருக்கு. இங்கிலாந்து சீரீஸ்ல விராட் பேட் நல்லா பேசிச்சு, ரன் வந்துச்சுன்னா அவர் டெஸ்ட் டீம்ல கண்டினியூ பண்ணுவாரு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா விராட்டோட ஃபார்ம் சரியில்லைனா, ரன் வரலனா, அப்புறம் அவர் டிராப் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியே ரோஹித் சர்மா மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து சன்னியாசம் வாங்குறதா அறிவிச்சிடலாம். இது என்னோட கடைசி இங்கிலாந்து டூர். பெர்ஃபார்மன்ஸ் வரல, நான் புதுசா வர்ற பசங்களுக்கு வழிவிடணும்னு நினைக்கிறேன். டீமுக்கு சுமையா இருக்க விரும்பல. அதனால நானும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிறத அறிவிக்கிறேன்னு சொல்லலாம். அதாவது 2 பாசிபிலிட்டியும் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா டீம்ல இருப்பாரு, இல்லனா விராட்டும் ரிட்டையர்ட் ஆகலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் வந்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.